ஓகே, திரு ஜென்ராம், இப்போ இரு பக்கங்கள்லையும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் பார்க்கும்போது யார் வியூகம் அமைத்து இந்த காய்களை நகர்த்துறாங்க அப்படின்னு பாக்குறீங்க, அல்லது யார் தேங்கி இருக்காங்கன்னு பாக்குறீங்க? இல்ல, இன்னும் தேர்தலுக்கான அறிவிப்பே வராத சூழல்ல இரண்டு அணிகள்லையும் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை தாமதமாக நடக்குதுன்னோ அல்லது பிரச்சனைகளோட நடக்குதுன்னோ நான் நினைக்கல. இன்னும் டைம் இருக்கு. 2021 தேர்தல் அறிவிப்பு February 27 வந்தது. ஆனா மார்ச் முதல் வாரத்துல தான், மார்ச் 7 பக்கத்துல தான் பிஜேபியோட அதிமுக மார்ச் 5 இரவு அப்படின்னு நினைக்கிறேன் பிஜேபியோட அதிமுக செட்டில் ஆச்சு. காங்கிரஸோட திமுக செட்டில் ஆகிறதுக்கு மார்ச் 7 ஆச்சு. அதாவது அறிவிப்பு வந்ததற்கு பிறகு மார்ச் 12 வேட்புமனு தாக்கல் தொடங்கும் அப்படிங்கிற சூழல் இருக்கும்போது தான் 7 8 தான் எல்லா அணிகள்லையும் ஃபைனலைஸ் ஆச்சு. அப்படி இருக்கும்போது அறிவிப்பே இன்னும் வராத ஒரு சூழல்ல இவ்வளவு தூரம் ரெண்டு அணியிலையும் பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு, அதிமுக அணியிலையும் பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு ஸ்ரீராம் சொல்றாரு. ரொம்ப மகிழ்ச்சி. ரெண்டு அணியிலையும் பேச்சுவார்த்தை நடந்ததுன்னா ரொம்ப மகிழ்ச்சி தான். ஆனா என்ன பேசிக்கொண்டிருக்கிறோங்கிறது வெளியில சொல்ல வேண்டியது இல்லை, ஊடகங்களுக்கு நடுவில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது இல்லை. ஆனால் என்ன டெவலப்மெண்ட்டுங்கிறது தெரியும்ல. அந்த சென்ற முறை பாட்டாளி மக்கள் கட்சியோட February 27 28 21 அவங்களுக்கு எத்தனை இடங்கள்ங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. 27 இடங்களா அந்த மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போது பாட்டாளி மக்கள் கட்சியோடவும் அவங்களால பேச்சுவார்த்தை நடத்த முடியல. அவர்களுக்கு திமுக கூட்டணியை தோற்கடிப்பதற்கு இப்போது இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி போதாது அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கு. இன்னும் இதை வலிமைப்படுத்துவதற்கு என்ன செய்ய முடியுங்கிற ஆப்ஷன்ஸை அவங்க திறந்து வச்சிருக்கிறாங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதனால இப்போதே எல்லாருக்கும் டென்டேட்டிவா, ஸ்ரீராம் சொல்ற மாதிரி டென்டேட்டிவா ஒரு அரைவாயிருக்கலாம், இதே நம்பர் அரைவாயிருக்கலாம். பட் யாராவது வர்றாங்களா வரலையாங்கிறத பொறுத்து அவங்க அதை ஃபைனலைஸ் பண்ணி வெளியில் அறிவிப்பார்களாக இருக்கலாம். திமுக கூட்டணியில ஒரு நோக்கத்திற்காக எல்லாரும் சேர்ந்து நின்றாங்க. அதில் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இன்னும் மக்கள் நீதி மையமும் தேமுதிகவும் உள்ள வந்திருக்குது. அது தவிர ஒரு இடத்துல போட்டியிடக்கூடிய பல நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் அகாமடேட் பண்ணணும். அதில் காங்கிரஸுக்கு 3 இடங்கள் கூட கொடுத்துருக்காங்கங்கிறது உண்மைதான். ஆனால் மீதி எல்லாரும் திமுக உட்பட எல்லாருமே தங்கள் கடந்த காலத்தில் 21 போட்டியிட்டதை விட குறைவான இடங்களுக்கு தான் போட்டியிட வேண்டியது இருக்கு. ஐயுஎம்எல்லோட முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்திய போது திமுகவே குறைவான தொகுதிகளில் தான் போட்டியிட வேண்டிய சூழல் இருக்கு. அதனால எல்லாருமே தியாகம் செய்ய வேண்டி இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ அதை மீறி காங்கிரஸ்க்கு 3 இடங்கள் கூட கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஏன்? அதுல என்ன வியூகம்? அல்லது காங்கிரஸ் வேற கூட்டணிக்கு போயிடும் அப்படின்றதுனால அதை தடுத்து நிறுத்துறதுக்கான ஒரு வியூகமா பார்க்கணும்? இல்ல, ஒரு 25+1 25 இடங்கள் சட்டப்பேரவை தொகுதிகளில் 25 ஒரு மாநிலங்களவை இடம், இதைத்தான் திமுக எங்களுக்கு இறுதியாக கொடுக்கறதாக சொல்லுது. எங்களுக்கு அது உடன்பாடு இல்லை அப்படின்னு டெல்லியில கிரீஷ் சோடங்கர் பிரஸ்ல சொன்னார். அப்போ திமுகவினுடைய ஆஃபரே 25+1 தான். அதற்கு அப்புறம் மல்லிகார்ஜுன கார்கே தலையிடுறாரு, சிதம்பரம் தலையிடுறாரு, சோனியா காந்தியினுடைய விருப்பத்தை சொல்றாங்க. அதெல்லாம் பிறகு 3 இடங்கள் திமுக அதிகமாக கொடுக்குது. அது ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணு இல்லை. அவங்க ஆல்ரெடி நீங்க போறதா இருந்தா போங்க, 25+1 தான், இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை, போறதா இருந்தா போங்க, டேக் இட் ஆர் லீவ் இட்ங்கிறத அவங்க சொல்லிட்டாங்கிறது தான் சோடங்கர் அங்க பேசியதனுடைய பொருள். ஆனாலும் காங்கிரஸ் லீடர்ஷிப் கூட்டணியை தொடர வேண்டும் என்று விரும்பிய காரணத்தினால அது அந்த விருப்பத்தை அகாமடேட் பண்ணிக்கிறதுனால 3 இடங்கள் கூடுதலாக திமுக கொடுத்திருக்குது. அந்த 3 இடங்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அதை வேறு விதமாக அகாமடேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு திமுக நினைச்சிருக்கலாம். ஏன்னா அந்த பொது இலக்கை அடைவதற்கு ஒருத்தர் இருக்கிற 10 பேர்ல ஒருவர் சூழல் புரியாமல் நடந்து கொண்டார் என்பதற்காக எல்லாரும் அதே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் நிர்வாகத்தினுடைய ஒரு முக்கியமான பகுதி. ஆன்டிசிபேட்டிங் ரிஸ்க்கும் நிர்வாகத்தினுடைய ஒரு முக்கியமான பகுதி. அதனால அது சரிசமமா இல்லையே அப்படிங்கறது, சரிசமமாக இருக்க முடியாது.
நீங்கள் வந்து 2024 அதாவது 2014 காங்கிரஸ் என்ன வாக்கு வாங்கியதோ அதை சொல்றாரு ஸ்ரீராம். இப்போ 2024 பிஜேபி என்ன வாங்கியதோ அதை 24 வாங்கினதை சொல்றாரு. 24 தேர்தலையே காங்கிரஸ் 10%க்கு மேல வாக்குகள் வாங்கி இருக்குது. அது திமுக கூட்டணியோட வந்தது அப்படின்னு அதற்கு ஒரு விளக்கம் சொன்னீங்கன்னா, அங்கேயும் பாஜக தனியாக நிற்கல. அமமுக, பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாரோடையும் சேர்ந்து தான் நின்னாங்க. அவர்களுடைய வாக்குகள் எல்லாமே தாமரை போட்டியிட்ட பிற தொகுதிகளில் கிடைச்சது. அங்கே சிங்கிள் தொகுதியில் போட்டியிட்ட தலைவர்கள் இருந்து தாமரையில் நின்னாங்க. எல்லாம் சேர்த்து தான் அந்த 11 அப்படின்னு அவங்க இன்னைக்கு சொல்றது. அது பியூர் பிஜேபியினுடைய 11% கிடையாது. ஆனால் பொதுவாக ஊடகங்களில் பேசக்கூடிய விமர்சகர்கள் காங்கிரஸுக்கு சொல்லும்போது 2014 தனியாக நின்னதையும், பிஜேபிக்கு சொல்லும்போது 2024 பெற்றதையும் தான் எல்லா இடங்கள்லையும் கோட் பண்ணுறாங்க. சரி, அது ஓகே. ஆனால் அதனால் கூட 3 இடங்கள் அவங்களுக்கு கொடுக்கறதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்கிறதாக நான் நினைக்கல. ஆனால் அதை புரிந்து கொள்ளும். இப்போ திமுகவில் எங்களுக்கு கூடுதலாக இடம் வேணும்னு கேட்கிற விடுதலை சிறுத்தைகளோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ, காங்கிரஸுக்கு கொடுத்துருக்கீங்களே எங்களுக்கு கொடுங்கன்னு ஒரு காலத்துலையும் கேட்கல. எங்களுக்கு கூடுதலாக வேணும்னு அவங்க கேட்குறாங்க. அது 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 புரிந்து கொள்ளக்கூடியது. திமுகவும் குறைவாகத்தான் போட்டியிடுகிறது அப்படிங்கிறதையும் அவங்க ஏற்கிறார்கள். புதிதாக 2 கட்சிகள் வந்திருக்கின்றன, அவங்களை அகாமடேட் பண்ணணுங்கிறதையும் அவங்க ஏற்கிறாங்க. அதனால குறையுங்கிறது இயற்கையானது அப்படிங்கிறதையும் ஏற்கிறாங்க. முடிந்தால் ஒரு பேச்சுவார்த்தையில் முடிந்தால் பழைய தொகுதிகளையாவது தக்க வைத்துக் கொள்ள முடியுமா அப்படிங்கிற முயற்சியில் அந்த கட்சிகள் எல்லாம் ஈடுபட்டு இருக்கலாம். அந்த அளவில் தான் அது இருக்குது. தவிர அங்கேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அறிவிப்பு வந்து எலக்டோரல் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது தாமதமாகுதுன்னு நான் நினைக்கல. ஓகே திரு பொன்வில்சன், இப்போ அதிமுக பாஜக அணியில இந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு எது அல்லது யார் தடையாக இருக்காங்க? எப்படின்னா ஒரு தடையும் கிடையாது. ஏன்னா அதிமுக பிஜேபி கூட்டணி புதிதாக உருவாகிற கூட்டணி. அதே மாதிரி திமுக கூட்டணியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி தேமுதிகவுக்கு பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது. ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தேமுதிக புதுசாக வந்த கட்சி. அவர்கள் வந்து ஓரளவு பேசிகிட்டு இருப்பாங்க தான். இன்றைக்கி கூட அவங்க என்ன சொன்னாங்க, நம்ம திருமதி விஜயகாந்த் அவர்கள் என்ன சொன்னாங்க, பிரேமலதா விஜயகாந்த், இதை வந்து முதலமைச்சர் தகுந்த நேரத்தில் அறிவிப்பார், எங்கள் கூட்டணி தலைவர் தகுந்த நேரத்தில் அறிவிப்பார்னாங்க. அதுதான் உண்மை. ராஜ்யசபா மட்டும் என்ன முன்னாடியே எலெக்ஷன் நடந்ததால் அது வெளியே சொல்லியாச்சு. அதனால தான். மற்றபடி என்னென்னா புதிதாக வந்த கட்சிகள். அதனால் அதிமுக கூட்டணிலையும் அதிமுக என்டிஏ கூட்டணியில் ஓரளவுக்கு பேச்சுவார்த்தை உள்ளுக்குள்ளே முடிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய கட்சி சின்ன கட்சின்னு கிடையாது. ஏதாவது வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அது வரைக்கும் நம்ம வெளியே சொல்ல வேண்டாம். ஓரளவு வந்தாங்கன்னா இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு 2 ஆப்ஷனும் வந்து பேசியிருக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் வந்து அதிமுக கூட்டணியில் வந்து நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம், ஆனால் அவங்க பேசலை.